என் அக்கா சொல்லி தான் இந்த பறந்து போ மூவி பார்த்தேன். இந்த ஆனுவல் லீவ் விடுற டைமில் எல்லா பேரண்ட்ஸும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். படத்தில் ஓடிட்டே இருக்க மாதிரி இருந்தாலும் ஒவ்வொரு சீன்லேயும் ஸ்ட்ராங் மெசேஜ் இருக்கும். பிள்ளைங்களுக்கு பாசம் காட்டுறோன்னு நமக்கே தெரியாமல் என்ன தப்பெல்லாம் பண்ணுறோன்னு புரியும். நான் அனுபவிக்காதது எல்லாம் என் பிள்ளைங்க அனுபவிக்கணும்னு நினச்சி நம்ம கண்டதை வாங்கி கொடுத்துட்ருக்கோம். 4000 ரூபாய்க்கு செருப்பு, காஸ்ட்லியான டாய்ஸ், பிராண்டட் ஷர்ட்ஸ்னு வாங்கி கொடுக்குறதெல்லாம் ஆக்சுவலி குழந்தைங்களுக்கு தேவைதானான்னு இந்த படம் புரிய வைக்கும். 4000 ரூபாய்க்கு வாங்கினாலும் செருப்பு தான், 400 ரூபாய்க்கு வாங்கினாலும் செருப்பு தான் அப்படின்னு புரிய வைக்கும். பிள்ளைங்களை சேஃபாக வச்சுக்கிறோன்ற பேரில் வீட்டில் அடைச்சி பூட்டி வைக்கிறோம். இந்த படத்துலையும் அதே தான் நடக்கும். வெளியே போகிற சான்ஸ் கிடைச்சோன்னா அந்த பையன் ஒரு இடத்துல இல்லாமல் ஓடிட்டே இருப்பான். ஆக்சுவலாக ஒரு பறவையை கூண்டிலே அடைச்சி வச்சுட்டு வெளியே விட்டால் உடனே அதே தானே பண்ணும். சிக்கிட்டோன்னா மறுபடியும் கூண்டில் அடைச்சி வச்சுருவாங்கன்னு பயந்து பறந்துகிட்டே இருக்கும் தானே. குழந்தைங்களும் அப்படி தான். அவங்கள சேஃபாக பறக்க விட்டு பழக்குவோம். அவங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் டாய்ஸ் தேவையில்லை, நம்ம தான் தேவைன்னு புரிஞ்சு நடந்துப்போம்.